ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சக்தி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பு, வெற்றிமாறன், தனுஷ் இவங்க 3 பேர்த்துக்குள்ள ஒரு பஞ்சாயத்து ஒன்று கிளம்பி இருக்கு. அது என்ன பஞ்சாயத்து, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தக் லைஃப் அப்படின்ற தோல்வி படத்துக்கு அப்புறமா வெற்றிமாறன் கூட கூட்டணி வச்சிருக்காரு நம்ம சிம்பு. அதாவது பல வருஷமாவே சிம்பு ரசிகர்கள் வெற்றிமாறன் கூட்டணியில ஒரு படத்துல நடிப்பாரா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. காரணம், வட சென்னை படத்துல முதல்ல நடிக்க இருந்தது சிம்பு தான். அதுக்கப்புறம் சில காரணங்களால நடிக்க முடியாம போயிடுச்சு. அதனாலேயே மறுபடியும் வெற்றிமாறன் கூட்டணியில ஒரு படமாச்சும் நம்ம எஸ்டிஆருக்கு கிடைக்காதான்ட்டு ஏங்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஏக்கத்தெல்லாம் தணிக்கிற வகையில இப்ப வெற்றிமாறன் கூட கூட்டணி அமைச்சிருக்காரு நம்ம எஸ்டிஆர். இந்த படத்தோட ஷூட்டிங்கையும் தொடங்கிட்டாங்க. ஷூட்டிங் பண்ணப்ப எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் இணையத்துல வைரலாகி போயிட்டு இருந்துச்சு. இப்ப இதுல என்ன பஞ்சாயத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எஸ்டிஆர் வெற்றிமாறன் கூட்டணியில உருவாகிற படம் பாத்தீங்கன்னா ராஜன் வகையாரா அப்படிங்கிற பெயர்ல வட சென்னை படத்துக்கு முந்தைய கட்டமா இந்த படம் நடக்கிறது போல உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, வட சென்னை கதையும் அந்த கதாபாத்திரங்களோட உரிமையும் பாத்தீங்கன்னா தனுஷ் கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. அதாவது இந்த கதாபாத்திரங்களையோ அந்த கதையவோ பயன்படுத்தினீங்க அப்படின்னா எங்க கிட்ட என்ஓசி வாங்கிட்டு தான் நீங்க பயன்படுத்தணும். அப்படி இல்லைன்னா 20 கோடி வரைக்கும் எங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கறதா இருக்குன்ற மாதிரி தனுஷ் தரப்புல இருந்து இந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இத்தனைக்கும் வெற்றிமாறன் பாத்தீங்கன்னா இந்த படத்தை ஆரம்பிக்கும் போதே தனுஷ் கிட்ட சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி இருந்தும் இப்ப தனுஷ் தரப்புல பிரச்சனை பண்றது நியாயமா அப்படின்ற மாதிரி பல ரசிகர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதாங்க இப்ப கோலிவுட் வட்டாரத்திலேயே பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாவே மாறி இருக்குன்னே சொல்லலாம். காரணம், சமீபத்துல நயன்தாரா தனுஷ் பஞ்சாயத்தை யாருமே மறந்திருக்க மாட்டீங்க. அதே போலதான் இப்ப சிம்பு, வெற்றிமாறன், தனுஷுக்கு இடையில ஒரு பஞ்சாயத்து போகுது. அதனால கோலிவுட் வட்டாரத்துல இது மிகப்பெரிய பேசு பொருளாவே மாறி இருக்குங்க.